முதல்ல லீடருக்கு பேஷன் இருக்கணும். அந்த நாய் என்ன ஆகுதுன்னு அவனுக்கே தெரியல. ஐ மீன் எதுக்கு நடத்துறாங்கன்னு தெரியாம நடத்திட்டு இருக்காங்களா, இல்ல என்ன பிளேயர்ஸை வாங்கணும்னு தெரியாம லூசுத்தனமா வாங்கிட்டு இருக்காங்களா, எந்த மேனேஜர் அப்பாயின்ட் பண்ணணும்னு தெரியல. இவங்களதான் கையிலேயே பிடிக்க பிரீமியர் லீக்ல எப்பயாச்சும் தான் வந்து ஆடுறானுங்க செல்சி. ஹலோ அண்ட் வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் ஃபுட்பால் பேச்சு. போச்சு சுபாஷ், எனக்கு வேற ரொம்ப வருத்தமா இருக்குடா. கூட நான் வேற பண்ண முடியலையே இந்த வாரம், இந்த மாதிரி ஜூம்ல உட்காந்து பண்ண வேண்டியதா இருக்கே அப்படின்னு நினைச்சு பார்த்தா ரொம்ப கவலைக்கிரமா இருக்குது. ஆமா, என்ன பண்றது, என்ன நடந்தாலும் சரி நம்ம ஷோ நிறுத்தாம கண்டினியூ பண்ணோம். அதனால நீங்க வேற வழியில கேட்டுதான் நாங்க பேசுறது. அதனால வாங்க பேசுவோம். நமக்கு என்ன டாபிக்கா இல்ல இந்த வாரம் பேசுறதுக்கு, சிறப்பா ஒரு 10 விஷயம் நம்மளுக்குன்னு சிக்கி இருக்குது. நம்மளுடைய ஹாட் டாபிக் வழக்கம் போல ரெட் டெவில்ஸ் என்ன பண்ணிருக்காங்கோ. ரெட் டெவில்ஸ் என்ன பண்ணிருக்கானுங்க, ஆஸ் யூசுவல் தோத்து போயிருக்கானுங்க. ஆரம்பிப்போம் ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்களோட கேம் பத்தி. 4-1 லாஸ். சரி, அந்த கேம்ல என்னதான் தோத்து போயிருந்தாலும் ஆனா அந்த மானி ஃபேன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். கேம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் வந்துட்டு மானி நல்லா இருக்காங்கன்னு ஸ்டாட்ஸ்ல காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கேம் ஃபுல்லா ஒண்ணுமே பண்ணல. அது இருந்தாலும் 20 நிமிஷம் நாங்க நல்லா ஆடி இருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லி பெருமை பீத்திட்டு இருக்கானுங்க சில பேரு. மானி ஃபேன்ஸே பாத்துக்கலாம்டா அவங்கள. அவனுங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. ஆனா எனக்கு வந்து இவ்வளவு மோசமா ஒரு டீம் ஆட முடியுமா அப்படிங்கிற ஒரு பட்சத்துல போயிருச்சு. ஏன்னா நான் வந்து இப்போ டிரான்சிஷனா ஒரு 3-4 இயர்ஸா வெங்கர் போனதுக்கு அப்புறத்துல இருந்தே டிரான்சிஷன்ல இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா இவ்வளவு மோசமா ஒரு டீம் வந்து எதுக்குடா மேட்ச் ஆடணும், மேட்சை முடிச்சுட்டு எப்படா உள்ள போவோம் அப்படிங்கிற ஒரு மூஞ்சியில அந்த பிளேயர்ஸ்க்கே தெரியுது. நீ பாத்தீங்கன்னா 2-1 ஹாஃப் டைம் முடிஞ்சு வராங்க. ஒரு மேட்ச்ல ஹாஃப் டைம் முடிஞ்சு நீ வந்து சப்போஸ் நீ விளையாண்டுருக்க, ஹாஃப் டைம் முடிஞ்சு நீ 1 கோல் டவுன்ல இருக்க, ஹாஃப் டீம் பிளேயர் கூட போய் சிரிச்சு ஜாலியா பேசிட்டு இருப்பியா பிச்சுக்கு வெளியே? அந்த டீம்ல ஆமா ஆக்சுவலா பார்த்தனா டே மட்டும் தான் வந்துட்டு எப்பவுமே ஃபியூரியஸா இருப்பான். கோல் வாங்கினாலும் சரி, இல்ல தோத்து போற மாதிரி நிலைமையா இருந்தது. மத்தவங்க எல்லாம் ஜாலி பண்ணிட்டு இருக்கானுங்க. இல்ல, என் ஃப்ரெண்ட் ஒரு நல்ல ஞாபகம் இருக்கு, 1 வருஷம் முன்னாடி 2 வருஷம் முன்னாடி சொன்னா, ப்ரூனோ பெர்னாண்டஸ் தான் எக்ஸாம்பிள் ஆஃப் மென்டாலிட்டி. கொன்றுவேன் இந்த மாதிரி பசங்க கையில கிடைச்சானுங்க அவ்வளவுதான். டிரைவ் பண்ணிட்டு அவங்க தான் பெஸ்ட் மிட்ஃபீல்டர் இந்த வேர்ல்ட் அளவுக்கு பேசுவாங்க. டெப்ராய்னால ஒண்ணுமே இல்ல. நீங்க பாரு, என் தலை பின்னாடி இருக்காரு பாரு, அவனே வந்து பெட்டர் பிளேயர். அவரு ஃபெனர்பாச்ல என்ன பயங்கரமா ஆடுறாருப்பா. ஆமா, பெரிய ப்ரூனோ பெரிய மேட்ச்னால காணாம போய்டுவான். எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சு போவான் பின்னாடி. இல்ல, எனக்கு அது புரியவே இல்ல. நீ வந்து மான்செஸ்டர் யுனைட்டட் ரெப்ரசன்ட் பண்ற, சிட்டி கூட விளையாண்டு இருக்க, ஹாஃப் டைம்ல டிப்ரோயினே கூட ஜாலியா நின்னு பேசிட்டு இருக்கறியே, வெக்கமா இல்ல? ஒரு டவுனு ஏதோ சான்சோவோட ஒரு பிரில்லியன்ஸ்னாலதான் கார்னர்ல கரெக்டா கோல் போச்சு. ஒரு மயிரும் புடுங்கல மேட்ச்ல. ஏதாச்சும் ஒரு வெக்கமான ஏதாச்சும் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வந்து காசு வாங்கிட்டு ஜாலியா பார்ட்டி பண்ணி போற நிலைமைக்கு போயிடுச்சு. அந்த கிளப்போட மென்டாலிட்டியே மாறிடுச்சு. ஃபர்கசன் எல்லாம் இருக்கிறப்ப இந்த மாதிரி விட்டுருப்பான்னு நினைக்கிறியா? எவ்வளவு ஸ்ட்ரிக்டான ஒரு மேனேஜர். காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. மேனேஜ்மெண்ட்ல இருந்து மேனேஜர்ல இருந்து பிளேயர்ஸ் வரைக்கும் வாரம் ஒரு பிரச்சனை. போன வந்து ரொனால்டோ வந்து மெக்வேர் கேப்டன்சி விளையாட முடியாதுன்னு சொன்னான்னு பேச்சு வந்துச்சு. திருப்பி அதே மாதிரி இவனை எல்லாம் எங்களால டீம்ல வச்சிருக்க முடியாதுன்னு வந்துச்சு. அப்புறம் நான் அங்க போறேன்னு வந்துச்சு. இந்த மேனேஜர் பிடிக்கல, ட்ரைனிங் பண்றது பிடிக்கல. டேய், அப்படி எதுக்கிட்ட உங்களுக்கு இவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? வேலையை முதல்ல ஒழுங்கா பண்ணுங்க, அததான் சொல்ல முடியும். இல்ல, இது எனக்கு பெரிய கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, மொரினியோ வந்து டீம் மேனேஜ் பண்ணும்போது ஃபுட்பால் ஹெரிட்டேஜ் பத்தி பேசினாரு கரெக்டா? அப்பவே மொரினியோ சொன்னாரு, இந்த டீமை வச்சு நான் செகண்ட் வந்ததே என்னோட லைஃப் லாங் அச்சீவ்மெண்ட். இவங்களை வச்சாலாம் நீங்க திருப்பி வரவே முடியாது அப்படின்னாரு. அப்புறம் என்ன சொன்னாரு, லாஸ்ட் சீசன் மேன் யூ ஃபினிஷ் செகண்ட், ஓலே நானுங்க. டேய், நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, செல்சி ஹாஃப் சீசன்ல மேனேஜரை சாக் பண்ணாங்க. ஆமா, ஹாஃப் சீசன் டிரான்சிஷன் அப்படி வந்தே சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சானுங்க. எங்களுக்கு ஒரு ப்ராப்பர் பேக் லைன், பேக் 4 பேருமே இன்ஜர்டு, அகாடமியில இருக்கிற டிஃபெண்டர்ஸ் வச்சு விளையாண்டோம். நாங்களும் இல்ல. ஆர்சனல் அப்பதான் ஆர்டெட்டாவோட ஒரு சீசன் முடிஞ்சிருக்கு. செகண்ட் சீசன் கொஞ்சம் அப்படியே பண்ணிட்டு இருக்கான். டிரான்ஸ்ஃபர் என்ன பண்றதுன்னு தெரியல, பணமும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ஃபிகர் அவுட் பண்ணிட்டு இருக்கான். இந்த பட்சத்துல இத்தனை நடக்கும் போது ஏற்கனவே 2 வருஷமா இருந்த ஒரு மேனேஜர்னால முக்கி செகண்ட் பிளேஸ் போய் அப்போ 20 பாயிண்ட்ஸ் பின்னாடி லீடர்ஸ் இருந்துகிட்டு பேச்சு பத்தியா செகண்ட் முடிச்சோம் அப்படின்னு. ஆக்சுவலா அவனை சாக் பண்ணதா பிகெஸ்ட் மிஸ்டேக் எனக்கு. என்ன இப்ப ரீசெண்ட் இயர்ஸ்ல தி மோஸ்ட் சக்சஸ் மேனியூ வந்துட்டு ஜோசே மரினியோ தான் வச்சிருக்கான். ஏதோ அவனால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிருக்கான். இருந்தாலும் அவனும் வேணாம்னு சொல்லி தூக்கி அடிச்சுட்டு இப்போ ஒன்னும் பண்ண முடியாம 4 வருஷம் எதாவது போட்டாங்க. யுனைடெட்
4-1 பிஃபோர் 1 அதான் டு வின் அ ட்ரோஃபி வந்து 2017லயா. ஆமா ஆமா பிஃபோர் 2017 அதுக்கப்புறம் எதுவுமே இல்ல. அதுவும் மொரினியோனால தான் சொல்ல போனா. ஆமா. நான் இன்னைக்கு வர நான் ப்ராப்பரான நியூஸ் ஒன்று படிச்சேன். இந்த மாதிரி மேன்யூ ஹேட் த சான்ஸ் டு சைன் ஜோவா கேன்செலோ ஃபார் 25 மில்லியனா. அது இல்லாம வேன் டைக், ரூபன் டியாஸ் வாங்குற அளவுக்கு சான்ஸ் வந்துதா. இவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்க, அந்த காசுலாம் இவனுங்களுக்கு தர முடியாது, நாங்க வான் பிசாக்கா தான் வாங்குவோம், மெக்வாயர் தான் வாங்குவோம்னு 2 டம்மி துப்பாக்கி வாங்கிட்டு இருக்கானுங்க. அந்த 2 நாதாரிங்களுக்கு ஆடவே தெரியாது. ஆனா அதுக்கும் அவ்வளவு பேசுவான். வான் விசாகா தான் பெஸ்ட் ரைட் பேக்னு. பேக் ஆவரேஜ் பிளேயர் அவன். அதுதான் ரியாலிட்டி. அவன் ஒத்துக்க மாட்டானுங்க. இது வரைக்கும் ஆலெக்ஸ் ஃபர்கூசன் கிளம்புனதுல இருந்து $1.5 பில்லியன் யூரோஸ் இன்னும் இந்த பொசிஷன்ல இருக்காங்க. அன்னெசரி பிளேயர்ஸ் நிறைய பேர் வாங்குனாங்க. டி மரியா வாங்குனாங்க, சாnchez வாங்குனாங்க. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அப்சல்யூட் ஜோக் ஆஃப் அ கிளப். எனக்கு வந்து சப்போர்ட்டரா நினைச்சு பார்த்தோம்னா ரொம்ப அந்த மேட்ச் முடியறதுக்குள்ள 4000 சப்போர்ட்டர்ஸ் 70 மினிட்ஸ்லயே மீதி 3000 பேர் கிளம்பிட்டாங்களாம். கேரி நெவல் சொல்லிட்டு இருக்கான். வருத்தமா இருக்கு அதை பாக்குறதுக்கு. இந்த மாதிரி வந்து நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் திருப்பி சட்டைக்கே தகுதி இல்லை. நீ மூலம் சொன்ன மாதிரிதான் டெகையை தவிர டீம்ல எவனுக்குமே பேஷன் இல்ல. முதல்ல லீடருக்கு பேஷன் இருக்கணும். அந்த நாய் என்னன்னு அவனுக்கே தெரியல. கரெக்ட் தான். நம்ம சொல்றதெல்லாம் 100% வேலிட் பாயிண்ட்ஸ். மேன்யூ ஃபேன்ஸ் வந்து டென்ஷன் ஆகாம ஆக்சுவலா யோசிச்சு பாத்தீங்கன்னா இதெல்லாம் கரெக்டான பாயிண்ட்ஸ் தான். அவங்களுமே வந்துட்டு இப்ப கோவமா தான் இருப்பானுங்க. ஏன்னா எத்தனை மேட்ச் ஜெயிக்காம தான் போயிட்டு இருக்குது. டாப் 4 ஹோப்ஸ்லாம் அப்படியே ஸ்லிப் ஆயிட்டே போகுது. ஏன்னா ஆர்சனலே வந்து விட்டுறலாம் போதெல்லாம் இல்ல. 3 கேம்ஸ் இன் ஹேண்ட்லயே வந்துட்டு 1 பாயிண்ட் லீட்ல இருக்காங்கப்பா. எப்படி கேட்ச் அப் பண்றது ரொம்ப கஷ்டம். அண்ட் டாப் ஆஃப் தட் டாட்னம் வேற இன்னைக்கு ஜெயிச்சிட்டானுங்க. அவங்களும் ஒரு டஃப் காம்படிஷன் தராங்க. இப்படி இருக்கிறப்ப எங்க சாம்பியன்ஸ் லீக்லாம் இல்லாம ஒரு மேனி நம்ம யோசிச்சு பார்த்துருவோம். 10 வருஷம் முன்னாடி லைக் அப்படியே ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க பிரீமியர் லீக். அவங்க வந்துட்டு இந்த நிலைமையில இருக்காங்கன்றது சர்ப்ரைசிங் தான். எனக்கு தெரிஞ்சு மோசமான ஒரு அதாவது ஓகே மேனேஜர் இஸ் டு பிளே a part in it. Okay, he kept the team in the game until the 68th minute. 3-1 அந்த கார்னர்ல இருந்து எடுத்து கோல் போடுற வரைக்கும் the manager's tactics was working out. ஓகேயா? Now you go 3-1 down. நீ 3-1 டவுன் போயிட்ட. அட்லீஸ்ட் ஒரு மென்டாலிட்டி, ஒரு கோல் போட்டோம்னா இன்னும் கமிங் க்ளோஸ் மென்டாலிட்டி இருக்கா? 3-1 போனோம்னு எல்லாரும் they just drop their shoulders. அவ்வளவுதான். கரெக்ட் தான். இதுக்கு மேல ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்றது கரெக்ட் தான். நீங்க லைக் இந்த ஃபேன்ஸா சரி யாரா இருந்தாலும் சரி என்னன்னா ப்ளேம் பண்ணலாம். இந்த மாதிரி மேனேஜர் சரியில்லை, மேனேஜ்மெண்ட் சரியில்லை, ஓனர் பிரச்சனை, அந்த எல்லா மேனேஜரும் மாத்தியாச்சு, மேனேஜ்மெண்ட்டையே மாத்தியாச்சு, எல்லாம் மாத்தியாச்சு. கடைசியில வந்துட்டு பிளேயர்ஸ் கிட்ட தான் பாயிண்ட் பண்ணுவாங்க ஃபிங்கர்ஸ். அவங்க தான் வேலையை பண்ணணும். அவனுங்களும் இந்த மாதிரி சீரியஸா எடுக்காம அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல் பெர்ஃபார்ம் பண்ணாம இருந்தாங்கன்னா அப்புறமா டோட்டல் ஃபால்ட் பிளேயர்ஸ் மேல தான் சொல்லணும் ஆக்சுவலா. அப்சல்யூட் டிஸ்மல் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் யுனைடெட். அடுத்த 3 கேம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான கேம். அடுத்து டாட்டனம் வீக்கெண்டு, திருப்பி அத்லெட்டிகோ மெட்ரிட் மிட் வீக், அப்புறம் நல்ல வேளை லிவர்பூல் கேம் தள்ளி வச்சுட்டாங்க. இல்லைன்னா அதுவும் ஸோ பேக் டு பேக் 3 டஃப் கேம்ஸ் தான் வந்திருக்கும். ஐ திங்க் ஆல் இந்த டிக்ளைன். பேசி பிரயோஜனம் இல்லை. அப்சல்யூட் ஜோக் ஆஃப் அ கிளப். ஐ மீன் எதுக்கு நடத்துறாங்கன்னு தெரியாம நடத்திட்டு இருக்காங்களா, இல்ல என்ன பிளேயர்ஸை வாங்கணும்னு தெரியாம லூசுத்தனமா வாங்கிட்டு இருக்காங்களா, எந்த மேனேஜர் அப்பாயின்ட் பண்ணணும்னு தெரியல. ஜஸ்ட் அப்சல்யூட் டிஸ்கிரேஸ். கரெக்ட் தான். I agree to that. Let's move on in another game. இன்னைக்கு முடிஞ்சது டாட்னம் எவர்டன். வாவ், பிரில்லியன்ட். செஞ்சுட்டாங்க. நம்ம வந்து வாரம் கான்டேவை புடிச்சு கலாய்க்கிறது என்னமோ தெரியல. நான் வந்து இவ்வளவு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் சீரியஸா எதிர்பார்க்கவே கிடையாது. நீங்க எப்படி பார்த்த? செம்ம அட்டாக்கிங் ஃபுட்பால். செகண்ட் ஹாஃப் நான் ஆக்சுவலா எண்ட் வரைக்கும் பார்த்தேன்னா அவங்க வந்துட்டு எவர்டன் அட்டாக் பண்ண சான்ஸே தரல. அவங்க மிட்ஃபீல்ட்லயே புடிச்சிடுறாங்க பால். ஜீரோ ஷாட்ஸ் ஆன் டார்கெட். ஆமா அவன் என்னதான் எடுத்துட்டு வந்தாலும் ரிச்சார்லிசன் எல்லாம் வந்துட்டு நிறைய டேக்கிள் பண்ணாங்க. ப்ராப்பர் டேக்கிள்ஸ். அவனே படுத்துட்டான். என்னால முடியலடான்ற அளவுக்கு போயிட்டான். ஏன்னா சூப்பரா டிஃபென்சிவா ஆடினானுங்க. அண்ட் அட்டாக்கிங் வைஸ் ஆல்சோ பிரில்லியன்ட். ஏன்னா 5 கோல் அடிச்சாங்க. வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலா. மச் நீடட் ஃபார் டாட்னம். எக்ஸாக்ட்லி. ஏன்னா அவங்களுக்கும் they have been shrugged off. அவங்களுக்கும் ரொம்ப கிரிட்டிசிசம்ஸ் ஓவரா இருக்கு. என்னடா பண்றீங்க இந்த மேனேஜரை வச்சுட்டுன்னு. ஸோ ஐ திங்க் they put on a stellar performance today on Everton. ஏன்னா எனக்கு இப்ப பார்க்கும்போது தோணுது அந்த 1 point that Everton could have got last week, it could become crucial again. கரெக்ட் தான். they have 1 game in hand but almost the drop zone. ஏதோ 1 or 2 points தான் இருக்காங்க. Exactly, they are 17th place now, right? இதுல வேற ரெலிகேட்லாம் ஆற நிலைமை. இப்ப வேற என்ன டெல்லி அலிலாம் வாங்கிருக்கானுங்க. வேன் டு பேக் ஆன் லோன். எல்லாம் பிளேயர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கானுங்க. ஆனா என்ன ஒர்க் அவுட் ஆக மாட்டேது. லேம்புக்கு இன்னும் எனக்கு தெரிஞ்சு அந்த
ரெலிகேஷன் பேட்டில் சர்வை பண்ற அளவுக்குலாம் அவருக்கு ஸ்கில்ஸ் இருக்கா எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம அவன் பேர் என்ன, நம்ம வெஸ்ட்பிராம் அதெல்லாம் சேவ் பண்ணுவானே யூஸ்வலா, சாம் அலட்ரைஸ். சாம் அலட்ரைஸ் மாதிரி அவருக்கு தான் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்து வெளில வர தெரியும். பட் லாம்புக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு தெரியல. பாப்போம் அவன் என்ன பண்றான்ட்டு. ஹோப்ஃபுல்லி ஐ மீன் வி ஆல் வாண்ட் ஹிம் டு சக்சீட். ஆனா நாம ஏற்கனவே பேசின மாதிரி இட்ஸ் a young English manager. ஆமா என்னதான் கிண்டல் அடிச்சாரு, we still want him to succeed, but it's going to be an uphill battle. கரெக்ட் தான். பாப்போம் எவர்டன் வந்து ரெலிகேட் ஆறாங்களா இல்லனா will they stay afloat, வெயிட் பண்ணி பாப்போம். Right. Again moving on, City ஓட contenders Liverpool hard fought 1-0 win. அப்பா நான் கடைசி வரைக்கும் போச்சுடா இன்னைக்கு பாயிண்ட்ஸ் டிராப்னு தான் நினைச்சேன். ஆமா டீம் இன்னைக்கு அந்த அன்னைக்கு வெஸ்ட் ஹாம் really really good. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச் ஃபார் போத் சைட்ஸ் தான். லாஸ்ட் வீக் பேசின மாதிரி இவங்களுக்கு வந்து பிரீமியர் நீங்க ஒரு கேம் தோக்காம தான் ஆடணும் பிரீமியர் லீக் ஜெயிக்கணும்னா. இன்கேஸ் அவங்களும் வந்து டாப் 4க்கு வந்து ஃபைட் பண்ணணும். ஸோ அதான் நான் கேட்ட மாதிரி அவங்க எப்பவுமே ஹை ஸ்கோரிங் லிவர்பூல் சைடு வந்து ஒரு கோல் தான் அடிச்சிருக்காங்க. ஏன்னா டிஃபென்சிவ்லி நல்லா ஆடினாங்களா வெஸ்ட் ஹாம், இல்ல என்ன சொல்றீங்க? டிஃபென்சிவ்லி they were really really good. கடைசியா சொல்ல போனா ட்ரெண்ட் ஒரு கோல் லைன் கிளியரன்ஸ் தான் வெளியே வந்தோம். அது இல்லாம ஃபாரினர்ஸ் 1-on-1 with the goalkeeper, he blasted high. ஸோ எனக்கு தெரிஞ்சு இட் வாஸ் ரியலி ரியலி டஃப் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா சாலாக்கு ஏகப்பட்ட சான்ஸ் வந்துருச்சு, பட் he had a really really such a poor performance. நான் பார்த்ததே கிடையாது அவன்கிட்ட இருந்து. ஏன்னா நம்ம போன வாரம் பேசின மாதிரி கேரபா கப் ஃபைனல்லையும் he was such a disgrace. ஒண்ணுமே பண்ண கிடையாது. And this game was even worse. I mean at Anfield you have such a great chance in the 3rd minute to put your team in front with 1-on-1 with the keeper. Don't do it. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அசோரா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இந்த வீக்குக்கு நம்ம டைட்டில் வந்துட்டு சாலா அவுட் ஆஃப் ஃபார்ம் அப்படின்னு போட்டுலாமா, என்ன சொல்றீங்க? எனக்கு ஓகே தான் அவுட் ஆஃப் ஃபார்ம்னு போடுறது. ஆனா தலைவன் அந்த அவுட் ஆஃப் ஃபார்ம்னு பார்த்து ஃபார்முக்கு வந்தா நல்லா தான் இருக்கும். கரெக்ட் தான். என்ன பண்றது, பட் it was such a hard fought win ன்னு சொல்லணும். ஏன்னா nothing was easy. ஏன்னா நம்மளுக்கே தெரியும் மிக்கேல் ஆண்டோனியோக்குலாம் ஒரு தடவை பால் கிடைச்சா அவன் இருக்கிற ஸ்பீடுக்கும் அவன் இருக்கிற பிசிக்கும் had a few good opportunities as well. So very very hard fought win. But anyway, the most important thing நீ எப்படி விளையாடுறது முக்கியம் இல்லை, பாயிண்ட் தான் முக்கியம் அப்படிங்க. கரெக்ட். in the end வந்து 3 பாயிண்ட்ஸ் வருதா உனக்கு, அதான் மேட்டர். அதான் மேட்டர். So அதான் we are trying to keep afloat. Again 6 point behind United தோத்தனால. But let's see, 10 games to go will be really interesting. That game against Liverpool against City at the end of the month or April middle நினைக்கிறேன். Gonna be a fantastic game நினைக்கிறேன். So let's see another brilliant game at the Vicarage. Oh my god, mentality monsters னு எங்கள்ட்ட இருந்து நீங்க வாங்கிட்டீங்களா? அட பாயிடா. அல்ல ஓடகார்ட் ஸ்டீல் அவனை பத்தி பேசவே இல்லை யாரும் இந்த வருஷம். அவன் வந்துட்டு என்னமா பெர்ஃபார்மன்ஸ், ஒருத்தனை வந்துட்டு 30 மில்லியன் பவுண்ட்ஸ் வாங்கியிருக்காருங்க அவனை. வாட் அ குவாலிட்டி சைடிங், வர்த்து எல்லா காசும். ரியல் மேட்ரில ஒரு ஸ்டீல் அவன். சரியான பெர்ஃபார்மன்ஸ். அவனுக்கு ஏஜ் ரொம்ப கம்மி இல்ல, அவன் 23 இயர்ஸ் சம்திங் தான். எக்ஸாக்ட்லி. அண்ட் அவன் வந்து அந்த ஸ்பிரிட் இருக்கு. அந்த எண்ட் வரைக்குமே லாஸ்ட் கேமும் பார்த்தோன்னா அவன் தான் வந்து செட்டப் பண்ணி கொடுத்தான். இந்த கேமும் வந்துட்டு அவன் தான் மிடில் ஆஃப் த பார்க் ரன் பண்ணிட்டு இருந்தான். அண்ட் ஒரு பயங்கரமான ஃபர்ஸ்ட் டீம் கோல், 3 பியூட்டிஃபுல் கோல்ஸ். ஃபர்ஸ்ட் டீம் கோல் இல்ல 3 கோலும் டாப் வின்ஸ். ஆமா 3 பயங்கரமான கோல். அகைன் இந்த நம்ம ஸ்டாட்ஸும் ஒன்று இருக்குது. அண்டர் 21 ஆர் அண்டர் பிளேயர்ஸ்ல வந்துட்டு ஆர்சனல்ல வந்து 3 பிளேயர்ஸ் இருக்காங்க டாப் மோஸ்ட் கான்ட்ரிபியூஷன்ல. ஸோ அதுலயே எனக்கு தெரியுது இந்த யங் ஸ்குவாட் பில்ட் பண்றது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குன்னா கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம வந்துட்டு ஆர்டேட்டாவை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிருந்தோம். பட் இப்போ அவன் ப்ரூவ் பண்றான். என்ன நம்புங்க, நான் ஒரு யங் ஸ்குவாட பில்ட் பண்றேன், ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நம்மளுக்கே தெரியுது ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குதுன்னு. சோ உன்ன நம்பிக்கை சப்போர்ட் பண்ணுவோம். அதுதான் ஆர்சனல் தான் பிரைம் ஸ்பாட் டாப் 4க்கு இப்போ. ஆமா ஏனா பட் you cannot rule, I mean you cannot say they're going to walk away with it. ஏனா the game and they have really some tough games remaining. ஏனா they have to play Liverpool, they have to play United, they have to play. sorry United மட்டும் சொல்லாத, அடுத்து ஏதோ பண்ணுவாங்கங்கற ஒரு ஆசையில வச்சிருக்கேன் நானு. They have to play Tottenham and then they have to play Newcastle. So they still have some pretty good games left in the weekend on the Leicester Koda. So it's still going to be tough, and you just can't rule out Spurs, who are still 3 points behind Arsenal, having played a game more. But, I mean, you never know, right? It's not done. Adha solla varan nanu. It's never done. கரெக்ட் தான் நீ சொல்றது, அப்சல்யூட்லி கரெக்ட். இது வந்துட்டு அதான் ஆர்டேட்டான சொன்ன மாதிரி we still have 10 கப் ஃபைனல்ஸ் டு பிளேன்றார். ஸோ அந்த மென்டாலிட்டி தான் ஆடுறாங்க. எவ்ரி கேம் இஸ் நாட் அ கேம் பார்க்காம ஒரு கப் ஃபைனல்ஸ் ஆடுற மாதிரி அந்த பிளேயர்ஸும் அந்த மென்டாலிட்டியில ஆடுறாங்க. ஸோ அதுதான் இந்த டிஃபரன்ஸ். அந்த வெறி இருக்கிற போது யூசிஎல் பார்த்தே ஆகணுன்ற ஒரு வெறி இருக்கிறதுனாலதான் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இட்ஸ் கோயிங் குட்.
பார்க்கலாம் Right. முடியுதுன்னு. Yeah, so apart from that, again, Newcastle win. They are going up the road. Win மேல வீக் ஆஃப்டர் வீக் என்ன சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ லைக் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பாட்டம்ல ஆரம்பிச்சவங்க அந்த டேக் ஓவர் பண்றப்போ வந்துட்டு அவங்க பாட்டம் ரெலிகேஷன் ஜோன்ல இருந்தவங்க வந்துட்டு இப்போ ஆல்மோஸ்ட் மிட் டேபிள் பண்ணிட்டாங்க. கன்சிஸ்டன்ட் yeah, பெர்ஃபார்மன்ஸ். they have 4 wins of the last 5 games. வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ்ல ஆக்சுவலா ஒரு Yeah, சாலிட் டீம் பில்ட் பண்ணிட்டு நாட் ஜஸ்ட் பிளேயர்ஸ் மட்டும் சும்மா காசு கொடுத்து வாங்காம right, ஒரு டீம் ஸ்டைல பில்ட் பண்ணி நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். right. நீங்க என்ன சொல்றீங்க? Yeah, அதேதான். I mean, smart buys for 100 million. They got what all they needed. கரெக்டா ஒரு ஸ்ட்ரைக்கர் கெமரஸ் வாங்குனாங்க. They got a right back in Trippier and pretty good buys ன்னு சொல்லுவேன் நான். They didn't spend unnecessarily. அந்த மாதிரி பண்ணாம சும்மா ஒருத்தன காசு தூக்கி கொடுக்காம இது மாதிரி பில்ட் பண்ணலாம், ஸ்லோவா பண்ணலாம்னு சொல்லி they're pretty good. They're going இப்போ 12th 13th பிளேஸ்ல இருக்காங்க, which is really really good. And yeah, நல்ல பிளே. they are doing it well. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்பெல்லாம் சில டீம்ஸ் ஐயோ நியூகாஸ்ல விளையாடணுமா இன்னும் அப்படிங்கிற பட்சத்துல they brought it. So you never know. It's going good and hopefully it continues. ஆமா, ஏன்னா நியூகாஸ்ல் ஃபேன்ஸுக்கும் வந்துட்டு ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ப்ராப்பர் ஃபேன் பேஸ் இருக்குது. ஜஸ்ட் தட் இந்த ரீசெண்ட் இயர்ஸ்ல அவங்க அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்டிங்கா இருக்கு இந்த மாதிரி நம்ம கிளப் இப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. தே ஹேவ் பியூட்டிஃபுல் ஸ்டேடியம். ஸோ அந்த ஃபுல் ஏம்பியன்ஸ் திருப்பி வரப்ப பாக்குறதுக்கே நல்லா இருக்குது நியூகாஸ்ல். Yeah, again, continuing on, Aston Villa and Chelsea winning 4-0 each. ஆமா, இவங்களதான் கையிலேயே பிடிக்க முடியாது. பிரீமியர் லீக்ல எப்பயாச்சும் தான் வந்து ஆடுறானுங்க. செல்சி வேர்ல்ட் கப், கார்பாவ் ஃபைனல்ஸ்னு கடைசியில வந்தானுங்க, தூக்குனானுங்க. சரியான பெர்ஃபார்மன்ஸ் போல. Really good win. ஏன்னா Burnley is a defensive side. அவங்களோட அதுவும் அவே Burnley ஹோம் கிரவுண்ட்ல 4 goals போடுறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. ஆமா, அவனுங்க போய் அப்படியே எல்லாரையும் பார்க் பண்ணி வச்சிருவாங்க பேக்ல. நீ தாண்டி போடா பாக்கலான்ட்டு. இருந்தாலும் தாண்டி போய் 4 கோல் வச்சிருக்கானுங்கன்னா பெரிய விஷயம் தான் அகைன்ஸ்ட் பர்ன்லி. It's a really good play. அதே மாதிரி தான் Philippe Coutinho again doing his magic back in the Premier League. யா, ஆமா, அதுவும் சொல்லி ஆகணும். ஏன்னா அவனும் வந்து ஒரு ஆம்பிஷனோட தான் வந்திருக்கான் பிரீமியர் லீக்ல. நான் மறுபடியும் எழுந்து வரேன்டா அப்படியே கேஜிஎஃப் படத்துல வர மாதிரி வந்திருக்கான். Yeah, I think Steven Gerrard has got his team going good. I mean, பேசிட்டு இருந்தோம் 2 weeks முன்னாடி என்னடா திருப்பி லாஸ்ட் டிராவா வருது அப்படின்னு. Now they have gotten 2 wins on the trot. It's going good நினைக்கிறேன். So I think போன வாரம் பேசின மாதிரி தான் all young English managers are doing good இப்போ. கரெக்ட் தான். அது வந்துட்டு ஸ்டீவி ஜிக்கு வேற சரியான எக்ஸ்பீரியன்ஸ் ரேஞ்சர்ஸ் டீமோட. ஸோ அவனுக்கு வரப்பவே வந்துட்டு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட தான் வந்திருக்கான். பிரீமியர் லீக் பத்தியும் தெரியும். ஸோ அவனுக்கு பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. Right. ஏன்னா இப்போ 1 Stevie G, 2 Arteta, 3 Wayne Rooney is doing a great job at Derby. ஆமா. So all these young people are like to see them doing good is really really nice la. Correct தான், absolutely. Great. So yeah, to sum it up, last week was again same. Liverpool are 3 points behind United, behind City, and then United வழக்கம் போல செருப்படி தாறுமாறு. I mean Chelsea are back to winning ways, and the talk of the game week was Wolves losing 3 games in a row, this time against Palace. அன்எக்ஸ்பெக்டட். அவங்கள பத்தி பெருமையா பேசிட்டு இருந்த காலம் போயிட்டு 3 வாரம் கண்டினியூஸ். அதுவும் கிறிஸ்டல் பேலஸ் வந்து கிளீன் ஷீட் வச்சிருக்காங்க அகைன்ஸ்ட் வூல்ஸ். அதுதான் பெரிய மேட்டர். கோல் அடிச்சது அவங்க அட்டாக்கிங் ஃபுட்பால் ஓகே எக்ஸெப்ட் பண்ணலாம். பட் அந்த அவ்வளவு டிஃபென்சிவான வூல்ஸையா வந்துட்டு பிரேக் பண்ணிட்டு அண்ட் ஆல்சோ கோல் வாங்காம ஆனது வந்து ஒரு பெரிய கமெண்டபிள் அச்சீவ்மெண்ட் ஆகுது ஆக்சுவலா. ரைட். இதுதான் போன வாரம் ஒரு பிரீமியர் லீக் ரிவ்யூ. அடுத்தது நமக்கு பிடிச்ச செக்மெண்ட் சொல்லுங்க சுபாஷ். நமக்கு பிடிச்சது என்னப்பா, நம்ம மேனேஜர் வந்து ஆடுறது தவிர பேசுவானுங்களே, அதுதான் நம்ம செக்மெண்ட். லெட்ஸ் கோ இன்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ். வழக்கம் போல பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொன்னாலே ஃபுட்பால் பேச்சு நாசமா போச்சுல. ஒரு ஆளு எப்பவுமே இருக்காரு. யார் பாது? அதேதான், வேற யாரு, நம்ம காண்டே. ஏய், நம்ம காண்டே வழக்கம் போல இந்த வாரமும் இததான் சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்து நம்மளோட பேசுறதே பெரிய ஸ்ட்ராட்டஜியா. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓஹோ, ஃபுட்பால்ல மட்டும் நாங்க ஸ்ட்ராட்டஜி வைக்க மாட்டோம், பேசுறதுலயும் காமிப்போம் அப்படின்னு சொல்றாரு போல. நான் வந்து ஒவ்வொரு தடவை எக்ஸாமுக்கு படிச்சுட்டுலாம் போற மாதிரி தலைவர் பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கே ஸ்ட்ராட்டஜி போட்டுட்டு வராராம். ஸ்ட்ராட்டஜி யாரும் நல்லா செமத்தியா வாங்கியிருக்காங்க வேண்டியிருந்தோம், இல்லைன்னா நல்லா மிரட்டி வச்சிருக்கானுங்க. இப்படி வந்து சொல்றான் அவன். ஒவ்வொரு பிரஸ் கான்ஃபரன்ஸும் நான் இப்படி பேசுறதெல்லாம் வந்து எல்லாம் நாங்க போடுற பிஆர் ஸ்டண்ட். நாங்க படத்துல எல்லாம் என்னடா ஸ்டண்ட் காட்டுறீங்க, நாங்க பிஆர்லயே காட்டுவோம்டா, இதெல்லாம் பூரா எங்க ஸ்ட்ராட்டஜி தான், நீங்க எல்லாம் பயலகடா அப்படின்னு பேசிட்டு போறான். யாரு கண்டுக்கலாம், இவங்க வந்துட்டு ஒரு ஸ்டண்ட் எல்லாம் பண்ற அளவுக்கு டாட்னம் மாடுறதுக்காக இவ்வளவு ஸ்டண்ட்ஸ் பண்றீங்க. சரி, சோ யா, இதுதான் ஃபர்ஸ்ட்
நடந்தது. ஓகே, 2வது பிரஸ் கான்ஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தா, இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி எவனோ ஒரு லூசு பையன் மேனேஜர் கிட்ட வந்து வார்ல என்ன நடக்குன்னு தெரியுமான்னு கேட்டா பாவம் அவர் என்ன சொல்லுவாரு? கரெக்ட் தான். ஏன்னா அவரோட ப்ரொஃபஷன் வந்துட்டு ஃபுட்பால் மேனேஜர். அவனுக்கு என்ன முடியுமோ அதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். பிளஸ் அவன் பெர்ஃபெக்ட் ரிப்ளை வேற கொடுத்தா கேட்டப்போ, இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி கேட்கறப்ப எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஐ ஃபீல் வெரி பிரிவிலேஜ் டு பி சிட்டிங் ஹியர் அண்ட் நாட் நோயிங் ஹவ் இஸ் இட் டு பி இன் அ வார். அப்படிலாம் இருக்கிறப்போ நீங்க இந்த மாதிரி இன்சென்சிட்டிவா கொஸ்டின்ஸ் கேட்கறது வந்து நல்லது இல்ல. கரெக்ட் தான் அவன் சொன்னது. பெர்ஃபெக்ட் பதில் எனக்கு கேட்டனா. அவன் வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி பொலிட்டிக்கலா கொஸ்டின் கேட்கறதுக்கு வந்து அவர் பதில் சொல்லணும்ன்ற அவசியமே இல்லை இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். நீங்க என்ன சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி. சில டைம்லாம் ஐ திங்க் த மேனேஜர் ஷுட் கிவ் இட் பேக் டு த பிரஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏதாச்சும் ஒண்ணு பேசிட்டா உடனே வந்து அந்த மேனேஜர் இப்படி என்னை பார்த்து பேசிட்டாரு, என்ன இப்படியெல்லாம் என்னை பத்தி எப்படி பேசலாம், ஆச்சா பாச்சான்னு அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கி விட்டுருவானுங்க. பட் இந்த மாதிரி லூசுத்தனமான கேள்வி கேட்டா என்னதான் சொல்றது? கரெக்ட். இதுக்குதான் மொரினியோ பெர்ஃபெக்ட்டான எக்ஸாக்ட்லி. மொரினியோ இதுக்கு தான் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க பிரீமியர் லீக்ல. இப்ப ஆள் இல்லையே அப்படின்னு. இன்னாரு இருந்திருந்தா ஃபுட்பால் ஹெரிட்டேஜ் வார் ஹெரிட்டேஜே எடுத்திருப்பாரு நம்ம ஆளு. ஒரு 10 என்ன வார் வந்துச்சு அப்படின்னு. பட் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் வாஸ் ரியலி ஃபன் பண்றதுக்கு இல்ல, ரியலி சென்சிட்டிவ் இஷ்யூ வாட்ஸ் கோயிங் ஆன் இன் தி வேர்ல்ட். பட் சம்டைம்ஸ் த क्वेश्चंस ஹேவ் டு பி ரியலி லாஜிக்கல். கரெக்ட் தான். அக்ரி டு தட். ஆமா. உங்க ஓனருக்கு என்ன அதான் அவரு கத்துனதுக்கும் வந்துட்டு கரெக்டான பதில் தான். ஏன்னா அவரும் பொறுமையா பதில் சொல்றதுனால திரும்ப திரும்ப இதே கொஸ்டின் கேட்டாருன்னா அவன் வந்துட்டு நாட் ரைட்னு கரெக்டா சொல்லிட்டாங்க. ஸோ யா, இட்ஸ் குட் ரெஸ்பான்ஸ். And yeah, think about what's happening with the football fraternity. It's very tough for the Ukraine players, for the Russian players even who have no say. அவங்களுக்கு என்ன நடக்குது அவங்க கையில எதுவும் இல்ல. To ban them from all the leagues, I think it is stupid, totally stupid. ஏன்னா அப்படி பார்த்தோம்னா நம்ம யூஎஸ்ஏ எல்லாம் பேன் பண்ணிருக்கணும். ஈராக் ஈரான்ல எல்லாம் போய் யூஎஸ் should have been banned. So it's just totally stupid. And ஏன்னா பிளேயர்ஸ்க்கு அதுல சேயே கிடையாது. நீ வந்து பிளேயர்ஸ் ஸ்டாப் பண்ணினா அவங்களுக்குள்ள வருமானம் போகும். அவங்க எப்படி டெய்லி லைஃப் வாழ முடியும்? கரெக்ட் தான். நீ வந்து அது பொலிட்டிக்கலி டிஃபரெண்ட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இஸ் டிஃபரெண்ட். ஸோ நீ இந்த பாவம் the livelihood of the players are getting affected. அதை நம்ம யூஸ் பண்ணலாம். Yeah, so moving on, next again நம்மளுடைய பிடிச்ச செக்மெண்ட் சொல்லுங்க. மீம் ரிவ்யூஸ் தான் ஃபர்ஸ்ட். ஆனா ஒன்று நான் சொல்லி ஆகணும். நான் இன்ஸ்டாகிராம் இப்பெல்லாம் திறந்தாலே சும்மா மானியூ மீம்ஸ், மெக்வயர் மீம்ஸ் நிறைய வருது. நான் வாரான்னு நினைச்சாலும் வந்துகிட்டே இருக்குது. என்ன பண்றது? இப்ப நீங்க ஏதாவது ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி வாரம் எல்லா டீமும் உட்கார்ந்து ரூம் போட்டு சிரிக்கலாம்னு சிரிக்கிறானுங்க. எங்க போனாலும் அடி வாங்கிட்டு வரலாம். அதேதான். எங்க போனாலும் ஒரு அடி. சேத்துலயும் அடி வாங்கியாச்சு, சோத்துலயும் அடி வாங்கியாச்சு. இதேதான் வாரம் அடி மேல அடி. நீ சொன்ன மாதிரி மெக்வயர் நாய் விளையாடாம இருந்திருந்தா கூட கிளீன் சீட்டு. உடனே அறிவே இல்லாம அந்த பால கார்னருக்கு அடிக்கிறது விட்டு போட்டு நட்மேக் பண்ணிட்டு ஓடனா பாத்தியா? சரியான டான்ஸ் மூவ்ஸ் காமிக்கிறாரு பலம். நானா அப்படியே பண்றது, நட்மேக் வாங்குறது. எனக்கெல்லாம் பீக் மால்டினி தெரிஞ்சார் அவரோட. அப்படி சொல்றீங்க? அப்படி சொல்றேன் நான். பீக் மால்டினி என் கண்ணுல தெரியுது. டேய், நீ ஃபுட்பால் ஆடுறியா இல்ல என்னடா பண்ணிட்டு இருக்க அந்த டீம்ல? உனையெல்லாம் நம்பி எப்படா கேப்டன்சியை கொடுத்தாங்க? அவர்தான் ப்ரீ அசிஸ்ட் வர பண்ணாரு டெ ப்ரூய்னா கோலுக்கு. அப்படியே ஸ்லைட் பண்ணி அது வேற லூசுத்தனமா நேரா போயிட்டு இருந்த பால தட்டி தாவி பிடிச்சிருப்பான். ஆமா ஆமா, அந்த டிஃப்ளெக்ஷன் அவர்தான். 2 கோலுக்கு அவர்தான் காரணம். அதாவது வந்து இந்த நாயெல்லாம் திருத்தவே முடியாது. இவனை வச்சு விளையாண்டா தோக்குறோம்னு தெரிஞ்சு விளையாடுறானுங்கல்ல, அப்புறம் அவனுல எப்படி திருத்தது? கரெக்ட் தான். மூவிங் ஆன், செகண்ட் ரிவ்யூ மீம் ரிவ்யூ பார்த்தோம்னா, அவுட் ஆஃப் த ப்ளூ டே ஆர்சனல் எங்கடா இருக்கிறீங்க? டக்கு டக்குன்னு மேல வந்துட்டீங்க. ஆமாப்பா, என்ன சொல்றது, ஒரு கமிட்மெண்டோட நீங்க இந்த வாடி சாம்பியன்ஸ் லீக் போயே ஆகும்ன்றது ஒரு 6 வருஷம் இல்லாம போயிட்டுமா, அப்படியே தூர்பிடிச்சு போயிட்டோம். அப்படியே வந்து நம்ம ஒரு கம்பேக் பண்ணிட்டு சரியான மாஸ் காமிக்கலாம்னு முடிவுல தான் ஆடிட்டு இருக்கானுங்க பசங்க. மாஸ் தான், ஒரே மாஸ் தான். எல்லாரும் ஆர்சனலை வந்து அவனுங்க ஏதாவது சின்ன டீம்ல அப்படின்னு பேசாம விட்டு இப்ப மேல நிக்கிறானுங்க. இப்பதான் இப்ப அவனுக்கான பேச்சே எல்லாரும் கொடுக்குறாங்க. என்னடா டக்குன்னு மேல வந்துட்டானுங்க, இப்ப அவங்களை பத்தி நம்ம பேசியே ஆகணுமே அப்படின்னு. ஆமா, எல்லாரும் இப்ப பயப்படுற நிலைமைக்கு வந்துட்டானுங்க. சோ பாப்போம், மறுபடியும் கன்னர்ஸா ஃபயர் பண்றோமா இல்லையான்றது பொறுத்து இருந்து பாப்போம். கிரேட் டைம் ஃபார் ஆர்சனல் ஃபேன்ஸ். இது வந்து ஐ திங்க் இட்ஸ் லாங் டியூ. 5-6 இயர்ஸா பாப்போம். ஏகப்பட்ட அவமானம், ஏகப்பட்ட அடி. எப்படா வெங்கர் போவ போனதுக்கு அப்புறம் ஐயோ தாத்தாவே இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைச்சது.
ரியலி குட் டைம். ஐ எம் ரியலி ஹாப்பி பர்சனலி. ஐ மீன் இல்ல எனக்கு வந்து கண்டென்டரே இல்ல, அதனால நான் ஹாப்பியா இருக்கேன். உங்களுக்கும் எங்களுக்கும் பிரச்சனையே கிடையாது. நீங்க பாட்டு so I personally am really happy to see Arsenal doing well. It's long due again. நான் சொன்ன மாதிரி it's really long due. One of the forces of the Premier League for 10 years முன்னாடி. So it's just really good to see them coming back and playing how they are. நீ சொன்ன மாதிரி only with youngsters. So that's really something to appreciate. That's a good thing. Yeah. அப்படியே மூவ் ஆன் பண்ணோம்னா as usual இந்த டாட்டை நம்ம நம்பவே முடியறது இல்ல. பெப் இந்த மீம்ல சொல்ற மாதிரி உனக்கு ஆவணும்னா செத்த பயல அப்படிங்கிற மாதிரி பெப்ப வந்து மண்டையிலேயே அடிச்சு உட்கார வச்சுப்புட்டு அடுத்து போய் பர்ன்லியோட லாஸ். என்னடா இது? அதான் சிட்டி அவனோட தோத்து போட மாட்டானுங்க, அவனுங்களே டிஃபீட் பண்ணிட்டு அடுத்து பர்ன்லியோட ஒரு கோல் வாங்கி தோத்து என்னடா டீம்னு தோணும் எனக்கு. பட் இந்த மீமை பார்க்கும்போது இன்கன்சிஸ்டன்சி இஸ் த வேர்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த வாரம் வெட்டு எவர்டனை பொலபலன்னு பொழந்துட்டாங்க. கரெக்ட். ஆமா, என்ன நினைக்கிறா அடுத்த வாரம் தோத்து போவாங்களா? இதான் அடுத்த வாரம். எஸ், இவங்களை நம்பி பெட் எல்லாம் கட்டலாம் போல இருக்கு. இந்த வாரம் வின் பண்ண அடுத்த வாரம் தோத்து போவாங்கட்டு நல்லா கோடீஸ்வரன். இல்ல பெட் வந்து நீ அது கட்டக்கூடாது. காண்டே வந்து புதுசா பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்லுவாருன்னா பெட் கட்டலாம். ஆமாப்பா, அந்த கிளப் நம்பி நல்லா பெட் கட்டலாம் போல இருக்கு. So yeah, இதுதான் நம்மளோட எடுத்துருக்கிற 3 ரிவ்யூ மீம்ஸ். பட் லைக் ஆல்வேஸ் தேங்க்ஸ் டு தமிழ் ஃபுட்பால் சென்ட்ரல் அண்ட் தமிழ் ஃபுட்பால் 96 என்ற புதுசா உங்க மீம் எடுத்திருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி. And this is the end of the meme review section. Moving on, next week ஓட preview. சுபாஷ், என்ன பெரிய மேட்ச்? பெரிய மேட்ச் என்னப்பா, நம்மளோட ஸ்பர்ஸ் வந்துட்டு யுனைடெட் ஆடுறானுங்க, 2 ட்ரோல் கிளப்ஸ் பிளேயிங். சோ ஒரு என்டர்டெய்னிங்கான மேட்சா இருக்கு போகுது நியூட்ரலுக்கு. நமக்கு அதாவது நம்ம உட்கார்ந்து மீம்ஸ் ரெடி பண்றதுக்கும் எல்லா ஃபேன்ஸ் மீம் ரெடி பண்றவங்க வெறித்தனமா வெயிட் பண்ணுவாங்க. என்ன பண்றது, ஒரு 4 ஸ்கிரீன்ல 4 இத வச்சிட்டு போறா இத போஸ்ட் பண்றா போறா இத போஸ்ட் போறான்னு தீர்வா கண்டென்ட் வரது அந்த மேட்ச்க்கு பாப்போம்னா. That is one. And again, Liverpool and Man City as usual. Liverpool play Brighton at the weekend, and Man City play Crystal Palace, which should be an interesting game. So could be interesting. And Chelsea play Newcastle. Newcastle irukadu good game. Arsenal Leicester again top 4 good battle. All good games. இதெல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்டிங் கேம்ஸ். அண்ட் ஆஸ் யூஷுவல் நாங்க வார எபிசோட்ல கேட்குற மாதிரி தயவு செய்து எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட குரூப்ல எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஆல்சோ எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. அதோட டேக வந்து நாங்க இந்த வீடியோல போடுறோம். அதுல நல்லா டெய்லி வந்து மீம்ஸ் அண்ட் ஆல்சோ நாங்க பண்ற வீடியோஸோட ஷார்ட் கிளிப்பிங்ஸ் எல்லாமே போடுவோம். ஸோ உங்களுக்கு ஃபுல் வீடியோ பார்க்க டைம் இல்லைன்னா நீங்க வந்து அந்த ஷார்ட் கிளிப்பிங்ஸோட பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ். நாங்க இந்த மாதிரி உங்க தயவுனாலதான் நாங்களே ஓடிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஏதாச்சும் நாங்க பேசணும் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அதையும் கமெண்ட்ஸ்ல ஆட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை அமுக்கிருங்க. எங்களுக்கு எப்படி எடிட் போடுறதுன்னு தெரியல. அந்த பெல் பட்டன்லாம் ஆடுற மாதிரி எல்லாம் போடுறாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சவுண்ட் தரம் பாட்டிங். அதனால மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்கன்னு சொல்லி இந்த வாரத்துல நான் கிளம்புறது கௌதம். And this is Subhash here. See you next week. Take care. Bye bye.